கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 1 பேதுரு 1 அதிகாரம் 15, 16 ஆகிய வசனங்கள். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள் என்று. பிரியமானவர்களே, நம்மை அழைத்த தேவன் பரிசுத்தர். அவருடைய பிள்ளைகளாகி நாமும் பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. தேவன் நம்மை அவருடைய அனாதி தீர்மானத்தின்படி அழைத்திருக்கிறார். நம்மை முன்குறித்திருக்கிறார். நம்மை அவர் நீதிமான்களாய் மாற்றியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நாம் பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காகவே நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நம்முடைய அழைப்பு பரிசுத்த அழைப்பு. ஹல்லேலூயா. பரம அழைப்பு. பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அதை கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருபோதும் மறந்து போகக்கூடாது. நம்மை அழைத்த தேவன் பரிசுத்தர். நாமும் பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். இன்றைக்கு நம்முடைய நடக்கைகள் எப்படி இருக்கிறது? நாம் வாழ்கிற வாழ்க்கை எப்படி இருக்கிறது? தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமா, அல்லது துன்மார்க்கமாய் வாழ்கிறோமா, அல்லது பாவமான காரியங்களிலே பாவத்தின் வழியிலே நடக்கிறோமா? கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் செய்கிற செயல்கள் எப்படி காணப்படுகிறது? நாம் நன்மை செய்கிறவர்களாய் இருக்கிறோமா, அல்லது தீமையான காரியங்களை செய்கிறவர்களாய் இருக்கிறோமா என்று ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய நடக்கையை பார்க்கிற தேவன், நம்முடைய வாழ்க்கையை பார்த்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். அவர் பரிசுத்தமுள்ளவராய் இருக்கிறதுனாலே நாமும் பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய சித்தம் பரிசுத்தமாய் வாழ்வது. பரலோக ராஜ்யத்திற்கு நாம் செல்ல வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் முக்கியம். எப்பொழுது நாம் பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமோ அப்பொழுதுதான் நாம் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறோம். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை என்று. பிரியமானவர்களே, நாம் எப்பொழுது பாவம் செய்யாமல் வாழ முடியும் என்றால் இயேசு கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கும் போது, ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருக்கும் போது, நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் வேதத்தை எடுத்து நாம் வாசிக்கிறோமா, வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்கிறோமா, இரவும் பகலும் வேத வார்த்தைகளை தியானிக்கிறோமா? அப்படி தியானித்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வார்த்தைகளை அறிந்து கொள்ள முடியும். அந்த வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிய முடியும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கும் போது நம் பாவம் செய்யாமல் காத்து கொள்ள முடியும். கர்த்தர் நமக்கு கிருபைகளை கொடுப்பார். கிருபையுள்ள அவருடைய வார்த்தைகளை விசுவாசிக்கும் பொழுது, அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் போது நம்முடைய வாழ்க்கையிலே பாவம் செய்யாதபடிக்கு காத்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டோமோ, நாம் அவருடைய பிள்ளைகளாய் மாறினோமோ, நாம் பாவம் செய்யாதபடிக்கு காத்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். ஹல்லேலூயா. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் என்று வேதம் சொல்கிறது. எப்பொழுதெல்லாம் நாம் பாவத்துக்கு இடம் கொடுக்கிறோமோ, தீமையான காரியங்களுக்கு இடம் கொடுக்கிறோமோ, இச்சையான காரியங்களுக்கு இடம் கொடுக்கிறோமோ, நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பாவம் செய்கிறவர்களாய் பிசாசினால் உண்டானவர்களாய் மாறிவிடுகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் பிசாசுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நாம் தேவனால் பிறந்தோம் என்றால் பாவம் செய்யாதபடிக்கு காத்துக்கொள்வோம். ஏனெனில் அவருடைய வித்து நமக்குள்ளே தரித்திருக்கிறது. அவருடைய அழியாத வித்து, அவருடைய வசனம் நமக்குள்ளே தரித்திருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே இந்த உலக பாவங்களுக்கு, உலக இச்சைகளுக்கு, உலக தீமையான காரியங்களுக்கு, அநீதியான காரியங்களுக்கு விலகி நம்மை காத்து கொள்ளலாம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய இருதயத்திலே வேதம் இருக்கிறதா? நீதிமானுடைய இருதயத்திலே தேவன் அருளிய வேதம் இருக்கிறது என்று வசனம் சொல்கிறது. நம்முடைய இருதயம் கர்த்தருடைய வார்த்தையினாலே நிறைந்திருந்தால் மாத்திரமே இந்த உலக பாவங்களுக்கு, உலக தீமைகளுக்கு, உலக இச்சையான காரியங்களுக்கு, விபச்சார பாவங்களுக்கு, வேசித்தனங்களுக்கு விலகி நம்மை காத்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இந்த உலகம் நம்மை கரைப்படுத்தக்கூடியது.
நம்முடைய வாழ்க்கையில் இந்த உலகத்திலே நாம் செல்லும்போது அநேக காரியங்களிலே இடரலாய் விழுந்து போகிற ஒரு காரியங்களாய் இருக்கும். அதை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தருடைய கிருபை தேவை, அவருடைய கிருபையுள்ள வார்த்தைகள் தேவை, அவருடைய வசனங்கள் தேவை. அவருடைய வசனத்தினால் மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையிலே சுத்தமாய் நாம் காத்துக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் இன்றைக்கு எப்படி வாழ்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் எதிர்பார்க்கிற அந்த பரிசுத்தம் காணப்படுகிறதா? மனம் திரும்பி அவருடைய பிள்ளைகளாய் வாழ்கிறோமா? அறியாமையுள்ள காலங்களிலே இச்சையான காரியங்களிலே தேவனுக்கு விரோதமான பாவங்களை நாம் செய்தோம். ஆனால் எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ அவருடைய பிள்ளைகளாய் நம்மை அவர் மாற்றி இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாய் நாம் அழைக்கப்படுகிறோம். அவருடைய பரிசுத்த ஜனங்களாய் வாழ நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அந்த அழைப்பை எண்ணி, பரிசுத்த அழைப்பை எண்ணி பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கைக்கு நேராக நடக்கிறோமா? அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நாம் இயேசு கிறிஸ்துவிலே நிலைத்திருக்க வேண்டும், அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருக்க வேண்டும். அவர் நடந்தபடியே நாமும் நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாவத்தை வெறுக்கிறவர், பாவியை நேசிக்கிற ஒரு தேவன். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே அவரை போல பாவத்தை வெறுக்கிறவர்களாய், தீமையை வெறுக்கிறவர்களாய், சிற்றின்பங்களை வெறுக்கிறவர்களாய், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை வெறுக்கிறவர்களாய் நாம் இருக்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். அவருக்குள் நாம் இருந்தோம் என்றால், இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் இருந்தோம் என்றால், அவர் நடந்தபடியே நாமும் நடப்போம். ஹல்லேலூயா. நம்முடைய நடக்கைகள் இன்றைக்கு எப்படி காணப்படுகிறது? நம்மை அழைத்த தேவன் பரிசுத்தம் உள்ளவர். ஹல்லேலூயா. நம்முடைய நடக்கைகளும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். அதுவே பிதாவின் சித்தம். நாம் பரிசுத்தம் உள்ளவர்களை வாழ வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். நாம் தேவ சித்தம் செய்கிறோமா அல்லது சுய சித்தம் செய்கிறோமா அல்லது பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். பிதாவின் சித்தம் செய்தால் மாத்திரமே பரலோக ராஜ்யம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே நித்திய ஜீவனை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால், இந்த உலகத்திலே வாழும்போது கரைதிரையற்ற ஒரு வாழ்க்கை நமக்குள்ளே தேவை. ஹல்லேலூயா. இந்த உலகத்தால் கரைபடாதபடிக்கு நம்மை காத்து கொள்ள வேண்டும். தேவ சித்தத்தை செய்கிற பிள்ளைகளை நாம் மாற வேண்டும். அதற்காகவே நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நம்முடைய அழைப்பை எண்ணி, பரம அழைப்பை எண்ணி பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கைக்கு நேராக நடப்போம். ஹல்லேலூயா. நம்முடைய குறைகளை, குற்றங்களை, தவறுகளை மன்னிக்கிற தேவனிடம் ஒவ்வொரு நாளும் நம்மை அர்ப்பணித்து பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட ஜனங்களாய், நீதிமான்களாய், அவருடைய பிள்ளைகளாய் வாழ ஒப்பு கொடுப்போம். நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்துகிறவர். நம்முடைய நடக்கைகள் எப்படி இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்த்து நம்முடைய வழிகளை சீர்திருத்திக் கொள்வோம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த நாளில் கூட நம்முடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்லவரே மை துதிக்கிறோம், வல்லவரே மை துதிக்கிறோம், மகிமை உள்ளவரே மை துதிக்கிறோம். நேற்று மீண்டும் என்று மாறாத எங்கள் அன்பு நேசரே மை துதிக்கிறோம். ஜீவாதிபதி ஆனவரே மை துதிக்கிறோம். எங்களுக்காக ஜீவனை கொடுத்தவரே மை துதிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களை கண்ணின்மணி போல பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றியப்பா. இந்த இரவு நேரத்தில் நம்முடைய சமுத்திரை அர்ப்பணிக்கிறோம். இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் என் தேவன் பாதுகாத்து கொள்ளுங்க. பிள்ளைகள் செய்த தவறுகள், குறைகள், குற்றங்கள், விரோதமான காரியங்கள் எல்லாவற்றையும் மன்னிப்பீராக. உடைய பரிசுத்த இரத்தத்தினால் கழுவி சுத்திகரிப்பீராக. என் தேவனுடைய கரம் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கட்டும். உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைக்காக ஜெபிக்கிறார்களோ, வேலை காரியங்களில் இருக்கிற தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. தடைகளை நீக்கி போடுகிறவர். பிள்ளைகள் வாழ்க்கையில் உள்ள எல்லா தடைகளையும் நீக்கி ஆசீர்வதிங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக பல மாதங்களாக கண்ணீரோடு ஜெபிக்கிறார்களோ, என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஏற்ற நேரத்தில் உயர்த்துங்கப்பா. நம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ, குடும்பத்திலே நிம்மதி இல்லாமல் வாழ்கிறார்களோ, என் தேவன் அந்த குடும்பத்தை சந்திங்க. அந்த குடும்பத்திலே ஒருமனப்பட்ட ஆவியை கொடுப்பீராக. குடும்பத்திலே குழப்பங்களையும் பிரிவினைகளையும் கொண்டு வருகிற பொல்லாத சத்துருவின் கிரிகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெளியேறட்டும். என் தேவன் ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. சமாதானத்தை கொடுங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில யாருமே இல்லாதபடிக்கு வாழ்கிறார்களோ, என் தேவன் உதவி செய்யுங்க. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீரே சகாயர். நீர் மாத்திரமே உதவி செய்ய முடியும். என் தேவன் தேவைகளை சந்திங்க, பண தேவைகளை சந்திங்க, பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்களை சந்திங்க, ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் திருமண காரியங்களுக்காக ஜெபிக்கிறார்களோ, பிள்ளைகளுக்கு நான் திருமணம் முடியவில்லை என்று சொல்லி கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கிறார்களோ, அந்த குடும்பங்களை நம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோமாப்பா. பிள்ளைகளுக்கு ஏற்ற வேலையிலே திருமண காரியங்களை செய்து கொடுங்கப்பா. ரட்சிக்கப்பட்ட மனவாளனை கொடுத்து ஆசீர்வதிங்க.
திருமண தேவைகளுக்கு வேண்டிய எல்லா பண காரியங்களையும் சந்திங்க, ஆசீர்வதிங்க. நம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கடன் பிரச்சனையிலே உபத்திரவத்தோடு கண்ணீரோடு வாழ்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்தை சந்திங்கப்பா. குடும்பத்தில் இருக்கிற தரித்திர நிலைமைகள், வறுமைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மாறி போகட்டும். என் தேவன் ஆசீர்வதிங்க. பிள்ளைகளை கடன் கொடுக்கிறவர்களாய் மாற்றுங்க, ஆசீர்வதிங்கப்பா. இந்த இரவு நேரத்தில் முற்றிலுமாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு, நிம்மதி இல்லாமல் கண்ணீரோடு வாழ்கிறார்களோ என் தேவன் சந்திங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. என் தேவன் சுகப்படுத்துகிறவர். வியாதியிலிருந்து ஒரு விடுதலை கொடுங்க, சுகத்தை கொடுங்க, பலத்தை கொடுங்க, ஆரோக்கியத்தை கொடுங்க, நன்மையினால் நிரப்புங்க, ஆசீர்வதிங்க. உடைய கரங்களிலே தாழ்த்துக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் அப்பா இன்பமான நித்திரையை கொடுங்கப்பா. நல்ல சொப்பன தரிசனங்களை கொடுத்து எங்களோடு கூட பேசுங்க. அதிகாலையிலேருந்து நம்முடைய சமூகத்திலே காத்திருக்க புது புது கிருபைகளை பெற்றுக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை பலப்படுத்துங்க, நம்முடைய நன்மையினால் நிரப்புங்க. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றிற்கும் விலக்கி எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. உடைய இரத்த கோட்டைகளை எங்களை அர்ப்பணிக்கிறோம். உடைய கிருபைகளை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. முற்றிலுமாக தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.